அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசியில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் இந்த திரிகிரக யோகமானது நடைபெறும். திரிகிரக யோகம் 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரகங்களுடைய இணைவு. இந்த ஜூன் 29ஆம் தேதி நவ கிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவான் ஒருவருக்கு புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், கல்வி, திறன், சிந்தனை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன். ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது ஒருவருக்கு ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதே போல இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி நவ கிரகங்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஒருவருக்கு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறனையும், அதிகாரம் வாய்ந்த சில பொறுப்புகளையும், நிர்வாகம் சார்ந்த சில திறன்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு, அதாவது கடக ராசியில். ஸோ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மிகவும் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அனைத்தையும் கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப போல்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ போராட்ட குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர், எல்லா விஷயத்தையுமே போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை தத்துவம் அப்படின்னே சொல்லலாம். எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடாது, நிறைய போராட்டங்கள். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாவே போர்ப்படை தளபதி என்று அழைக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னா அப்படிங்கிறது நிலைக்காதுங்க. ஸோ எல்லாமே போராட்டத்தின் மூலமாக தான் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்களுடைய மனசுலேயே நினைச்சு அது தகுந்தாற் போல் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடந்த சில காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் மற்றும் மன வேதனைகள் அப்படிங்கிறது நிறைய அனுபவிச்சாச்சுங்க. மற்றவங்க மத்தியில் நம்மளை நாமளே தனிமைப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். யாருமே எனக்கு வேண்டாங்க, எல்லாத்தையும் விட்டு நான் ஒதுங்கியே இருக்கேன், நான் தனியாக இருக்கும் போது தான் என்னுடைய பிரச்சனைகள் என்னங்கிறது என்னால் உணர முடியுது, யாரெல்லாம் எனக்கு கெடுதல் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சுங்க. நிறைய முயற்சி பண்ணீங்க, ஆனால் அதில் எதுவுமே பலன் அளிக்காத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. நிறைய தடங்கல்கள் அப்படிங்கிறது சந்திச்சிங்க. நம்பிக்கை துரோகத்தையும் கடந்து வந்தாச்சுங்க. எதிரிகள் யாருக்குமே வந்து துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம், ஆனால் நமக்கு வந்து துரோகிகள் மூலமா நிறைய ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா மனசால கூட யாருக்குமே வந்து கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நிறைய விஷயங்கள் ஏமாற்றத்துக்கு வந்து ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா இருக்கிறாங்க. எல்லாத்துட்டையுமே யதார்த்தமா பழகிட்டு இருக்கேன், ஆனால் யாருமே என்கிட்ட வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, நான்லாம் யாருக்கிட்டையுமே அப்படி இல்லைன்னா யதார்த்தமா இருக்கிறேங்க, யாரையுமே வந்து வீழ்த்தக்கூடிய, யாருமே வந்து எந்த ஒரு கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் நான் எப்படா வீழ்வேன், எப்படா அந்த வீழ்ச்சியை பார்த்து கொண்டாடலாம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படி மாறும், எனக்குன்னு ஒரு நல்ல அமைப்பு வராதா, இதில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீராதா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறதுலாம் எப்போதான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறுவதற்கு இந்த திரிகிரக யோகம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து பணம் அப்படிங்கிறது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு தொழில் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க, மெட்டீரியல் வாங்குறதுக்கெல்லாம் சொல்லி பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ அந்த பணங்கள் எனக்கு கரெக்டான நேரத்தில் கிடைச்சதுன்னா இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கரெக்டான நேரத்தில், குறித்த நேரத்தில் உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது வந்து சேருங்க. அடுத்ததாக வந்து இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த வியாபாரத்தில் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து என்னை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் லாக் பண்ணணும், என்னை ஏமாற்றிட்டு என்கிட்ட இருந்து பணத்தை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு என்னை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்டேன். ஏன்னா இது ஆரம்பித்தது வேணால் நானுங்க, இது நான் தான் ஆரம்பித்தேன்,
நான் தான் அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால என்னையவே அந்த தொழிலேருந்து விலக்கிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தெல்லாம் அவங்களே எடுத்துக்கலாம்னு பார்க்குறாங்க. ஸோ இவங்களை நல்லது நினச்சி கடைசியில் இப்போ எனக்கே கெடுதலாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தது உங்களுடைய நண்பர்கள் மூலமா எந்த அளவுக்கு துரோகத்தை சந்திச்சீங்களோ அந்த துரோகம் உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்குது. ஏன்னா ஒரு அர்ஜென்ட் அவசரம் அப்படின்னு சொல்லி பணம் கேட்டாங்க, ஒரு இடத்துல நானும் வாங்கி கொடுத்தேங்க. ஆனா இப்போ அந்த பணத்துக்கு தேவையான வட்டியும் நான் தான் கட்டிட்டு இருக்கிறேன், அவங்களும் எனக்கு கொடுக்கல. ஸோ இதனால நான் வாங்காத கடனுக்கு தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குங்க. எவ்வளோதான் அடி வாங்குறது? ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்துல படலாங்க, தொழிலையும் சரிங்க, நண்பர்கள் மூலமாகவும் சரி, சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சரி, தேவையில்லாத விஷயத்துலலாம் அடிக்கு மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த திரிகிரக யோகம் சொல்லுவோம். அதாவது சுக்கிர பகவான் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர், புதன் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியவர், தலைமை பண்பை வைக்கக்கூடியவர். இந்த எல்லா 3 கிரகம் ஒரு இடத்துல சேரும் பொழுதுங்க நமக்கு ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது. இது வரைக்கும் வந்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து வராத பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. வேலை தேடிட்டு இருக்கோங்க சார், ரொம்ப வருஷமா வேலை தேடிட்டே தான் இருக்கிறோம். கரெக்டான வேலை அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லை. அந்த வேலை கிடைக்கிறதுனால வாழ்க்கையில வந்து எனக்குன்னு ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா வரவங்க போறவங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்போ இவ்வளோ நாளாக படிச்சு முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இனிமே வேலைக்கு போகாம இருக்கியே அப்படின்னு சொல்றதுதான். அதே மாதிரி எனப்போ ரொம்ப வருஷமும் வந்து நீ ரொம்ப லோ லெவலில் தானே இருக்கிற, உனக்குலாம் அந்த ப்ரொமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ இந்த மாதிரிலாம் போடவே மாட்டாங்களான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை கேட்கக்கூடிய நிலை. அதே போல் ஏங்க இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரே கம்பெனியில் இவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதியமும் இல்லை, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வு இல்லை, பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போங்க, இல்லைன்னா சொந்தமாக ஒரு தொழிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டுட்டீங்க. இந்த காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற ஊதியமும் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாழ்வு ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. எவ்வளவு விஷயங்கள் அதாவது இது வரைக்கும் நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லவங்க மத்தியில், உன்னாலலாம் இது முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் சில விஷயங்களை செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி யோசனைகள் போராட்ட குணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு அடியுமே நல்ல ஒரு பாதையை நோக்கி கொண்டு போகுங்க. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப உடல் சோர்வாக இருக்குங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியமே இல்லாமல் இருக்கு, என்னால் வந்து ஆக்டிவாக இருக்கவே முடியல, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள்லாம் வந்துட்டே இருக்கு. இந்த நிலையெல்லாம் எனக்கு எப்போ தான் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக இந்த வெப்பம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது, அதாவது உடலில் ஹீட் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் உருவாயிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க. சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி முடிப்பதற்கான சில நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் இந்த வீடு ரொம்ப நாளாக வந்து பாதி வேலையோடு நிற்கிதுங்க, முழுசாக கட்டி முடிக்க முடியும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோக காலமாக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் மருத்துவ ரீதியாக நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகுங்க. இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தாங்க, அதாவது விட்டு கொடுக்காம எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ வரக்கூடிய காலகட்டங்களும் உங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாருக்கு யார் யார் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுங்க. இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் பெற்று நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் தீர்ந்து வாழக்கூடிய தருணமா இருக்க போது. அடுத்ததா கல்வி சம்மந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தைங்களோட எஜுகேஷனில் நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. அடிஷ்னலாக டியூஷன் போகிறதோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைப்பதற்கான சில யோசனைகள், வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மார்க்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மனசை தளர விட்டுறாதீங்க. கட்டாயமாக இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸில் ஒரு நல்ல ரிசல்ட்டோ நல்ல மார்க் எடுப்பதற்கான வாய்ப்பு
அரசு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள், அதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனைகள், கண் எரிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த திரிகிரக யோக காலகட்டங்கள். ஸோ இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அளிக்கும். உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.